ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாளா கனெக்ட் பண்ணல. நெறைய விஷயம் என் மனசுல வரும். உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு தோணும். ஆனா ஃபார் சம் ரீசன் வந்து அத வந்து ஒரு வீடியோவா கிரியேட் பண்ற ஒரு மூடு எனக்கு வரவே இல்ல. நான் போய் ஒரு கிரவுண்ட்ல உட்கார்ந்தா கூட, உடனே வந்து ஃபோன் எடுத்து பேசணும் அப்படின்னு எனக்கு தோண மாட்டேங்குது. மைண்ட்ல வந்து விஷயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அப்ப வந்து இன்னைக்கு ஆக்சுவலி அத பத்தி தான் பேசணும் அப்படின்னு நெனச்சேன். கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு இந்த மாதிரி ஐம் சோ ஹாப்பி, கன்டென்டட். நான் பாட்டுக்கு என் லைஃப்ல ஜாலியா இருக்கேன். நான் ரொம்ப நாளா வந்து ஜிம் போகாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். ஆ கொஞ்சம் லேசியா இருந்தது. ஸோ இப்போ வந்து திரும்ப எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஐ வாஸ் லைக் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அத பண்ணுவேன். இல்லன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்ப அத பத்தி யோசிக்கும்போது எனக்கு அ பேசணும்னு தோணுன ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா, வாட் இஸ் த சேஞ்ச் இன் மீ அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும்போது. ஸோ அது வந்து 100% எப்போதுமே இருக்காது. ஏன்னா இட் டேக்ஸ் டைம் டூ என்ன சொல்றது? அத ஆங்கர் பண்றதுக்கு. நம்ம வந்து அந்த ஒரு இன்டகிரேஷன வந்து அப்படியே வச்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நெறைய டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போலாம் நீங்க கத்துக்கலாம். நீங்க எங்க தப்பா பண்றீங்க? என்ன கரெக்ட்டா பண்றீங்க? இங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த லெசன எடுத்துக்கிட்டு என்ன நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு லைஃப்ன்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பாடமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. இவ்ளோ தப்பு நம்ம லைஃப்ல பண்ணியிருக்கோம். தப்புன்னா, அ அதாவது ஒரு தப்பான விஷயம் பண்ணோம்னு கிடையாது. எவ்ளோ தப்பா நம்ம மைண்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். தப்பா தாட்ஸ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். எப்படி நெறைய ஃபியர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். எவ்ளோ இடத்துல ஈகோல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு இப்போ கிளியரா வந்து தெரியும். ஸோ அப்போலாம் வந்து ஓகே, அட்லீஸ்ட் நவ் நான் வந்து எனக்கு இது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ கேன் சேஞ்ச் மை செல்ஃப் அப்படிங்கிற சந்தோஷம் தோணும் எனக்கு. டெஃபினெட்லி உங்களுக்கும் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து இந்த ஒரு பேலன்சிங் ஆஃப் த ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலின் சைட பத்தி பேசுறேன். முன்னாடியே யாரோ என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத. அது வந்து இன்னைக்கு எனக்கு ஐ திங்க் தட் ஐ கேன் புட் இட் இன் வேர்ட்ஸ் நவ். நான் வந்து அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஜர்னில வந்து சொல்லியிருந்தேன். நம்ம அந்த ஒரு இன்னர் யூனியன் ஸ்டேட்ல இருக்கும்போது, நம்ம வந்து வி வில் பி த பெர்சன். நம்ம தான் வந்து ஒரு பிளானிங்கும், எக்ஸிகியூஷனும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா கமெண்ட்ல யாரோ சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணுவேன். ஆனா வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்ப வந்து எனக்கு தோணுச்சு ஒரு வேளை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா தான் நம்ம பேலன்ஸ்டா இருப்போம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து அத கிளியரா சொல்றேன் எப்படி அப்படிங்கிறது. அதுக்கு நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நமக்கு இப்போ ஒரு ட்ரிப்பு போணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ கூப்ட்டு, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, நம்ம வந்து அது பண்ணலாமா? இது பண்ணலாமா? அப்படிங்கிற பிளானிங் கூட நம்ம நெறைய பேர சேர்த்து வச்சுட்டு தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன்லயும் ஒருத்தங்க வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்களா? இல்ல இன்னொருத்தங்க வந்து அக்காமடேஷன் பார்த்துப்பாங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். ஆனா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, இல்ல அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயோ! எனக்கு இது பயமா இருக்கு. எனக்கு எனக்கு தெரியாது. நான் பண்ணா சரி வருமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராது. நம்ம வந்து நம்மளே பிளானும் பண்ணுவோம், எக்ஸிக்யூட்டும் பண்ணுவோம். அதுக்காக அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னும் கிடையாது. நீங்க புக் பண்ணும்போது டிக்கெட் காஸ்ட் அதிகமா இருக்கலாம். இல்ல அக்காமடேஷன் நீங்க நெனச்ச ஒரு பிளேஸா இருக்காது நீங்க பண்ணது. ஸோ நீங்க பிளான் பண்ண பிளேஸஸா இருக்காது. பெஸ்ட் பிளேஸஸ் டூ சீ. நெறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் கிடையாது இங்க பிரச்சனை. நான் பண்றேன். உங்களுக்கு வேணுமா? நீங்க பண்ணுங்க. இல்லன்னா எனக்கு வேணும் நான் பண்றேன். அதுல சரியா தான் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். எல்லா இடத்துலயும் நான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு உண்டான அந்த மைண்ட், அந்த மனசு நமக்கு வரும். அத தான் வந்து நான் சொன்னேங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் அத. சரி. ஒரு எக்ஸாம்பிளா நம்மளோட ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன் சைடு நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நெறைய விஷயங்கள் இருக்கும். ஆ இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் அதாவது இப்ப நான் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி பண்றதா இருக்காது இல்லையா? ஒரு ட்ரிப் போறது. பட் ஒரு டெய்லி விஷயத்துல நீங்க ஒரு குக்கிங்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சாதாரணமா நமக்கு 2 விதமா குக் பண்ணலாம். லைக் காலையில எழுந்திரிக்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு ஏதேதோ இருக்கு. அத எடுத்து ஏதோ பண்றீங்க. ஆ பண்ணிட்டு எது ஆஃபீஸ் போறதா இருந்ததுன்னா, அத பண்ணி பாக்ஸ்ல வச்சு கொண்டு போயிடுறோம். அ இல்ல இன்னொரு டைப் இருக்கு. பார்த்து தான் பண்ணுவோம். என்ன பண்ணணும், சமைப்போம். என்ன சமைக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணுவோம். எல்லாமே ராத்திரியே பிளான் பண்ணிலாம் வைப்போம். ஆனா, யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து, அவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி அவங்களுக்காக செஞ்சு வைப்போம். ஸோ, பிளான் பண்ணாம பண்றதும், பிளான் பண்ணி பண்றதுமே வந்து இஸ் நாட் பேலன்ஸ்ட். எப்படி பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு குக்கிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன குக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே மைண்ட்ல டிசைட் பண்ணுவீங்க. அந்த டிசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா,
எல்லாரையும் கன்சிடர் பண்ணி, உங்களையும் கன்சிடர் பண்ணி, உங்களுக்கு ஃபாஸ்ட்டா குக் பண்ண முடியறது. இந்த டைம்க்குள்ள என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு இது பிடிக்குங்கிறதுக்காக நான் வந்து காலையில ஒரு 4 மணிக்கே எந்திரிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, எனக்கு அது கன்வீனியன்ட்டா இருந்தா ஓகே. ஆனா எனக்கு வந்து அ கொஞ்சம் 5 மணி வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சா நல்லா இருக்கும். ஆனா இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இத வந்து ஒரு வீக் டேல பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தட்ஸ் லைக் சாக்ரிஃபைசிங் யோர்செல்ஃப். உங்க ஸ்லீப், உங்களோட அந்த கம்ஃபர்ட் எல்லாத்தையுமே உங்க லவ்வுக்காக நீங்க விட்டு குடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்க இட்ஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் யோர்செல்ஃப். ஸோ அதுக்காக நமக்கு புடிச்சவங்களுக்கு எதுவும் பண்ணி குடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா, இல்ல. நீங்க உங்களையே ஹார்ம் பண்ணிட்டு பண்ணி குடுக்காதீங்க. டெய்லி நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பெர்சனா இருந்ததுன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு பண்ணுங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள் மட்டும் எந்திரிக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் எந்திரிக்கிறதுல தப்பில்ல. ஆனா அது ஒரு பிராக்டிஸா ஆயிடும். ஏன்னா, நீங்க அந்த கம்ஃபர்ட் லெவல விட்டு வெளில வரும்போது, நாளைக்கும் உங்கள்ட்ட அத எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆ இல்லன்னா நான் சொல்லுவேன், ஒரு வீக்கெண்ட்ல அத பண்ணுங்க. சோ தட் யூ கெட் டைம். சோ எது ஈஸியா இருக்கோ, அத பண்றதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். அ எனக்கு புடிச்சவங்களுக்காக நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக, எனக்கு என்னலாம் புடிச்சிருக்கு. அவங்களுக்கு இது பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், இந்த பெர்சனுக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும். இந்த 4யும் சேர்த்து எப்படி ஒரு குக்கிங் நான் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அதுதான் வந்து பேலன்ஸ்டா யோசிக்கும்போது. சரி இன்னைக்கு இந்த குக்கிங் வந்து இந்த பெர்சனுக்கு பிடிச்சது. ஆனா இது எனக்கு ஈஸியா பண்ணலாம். எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே பரவால்ல பண்ணுங்க. ஆனா எப்போதுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு. அத வந்து சூஸ் பண்ணுங்க. எங்கேயுமே வந்து டோன்ட் ஃபீல் கில்ட் தட் ஐயோ! நான் பாட்டுக்கும் அவங்களுக்கு புடிச்சத பண்ணாம, எனக்கு எது ஈஸியா இருக்கோ அத பண்றேனே அப்படின்னு. ஏன்னா, எனக்கெல்லாம் அந்த மாரி ஒரு விஷயம் முன்னாடி இருந்துச்சு. எனக்காக நான் எந்த ஒரு தாட்ட நெனச்சுக்கிட்டாலும், உடனே நான் நெனச்சுப்பேன், நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன். அவங்களுக்காக இது கூட பண்ண முடியல என்னால. நான் வந்து உடனே எனக்கு தூங்கணும், எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு ஈஸியா பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா, நம்ம சொசைட்டி அப்படிதான் நம்மள வந்து ஒரு பர்டன் குடுத்துருக்கு. ஏன்னா, நீ நல்லா இந்த மாரி ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பெர்சன இந்த மாரி மத்தவங்களுக்காக அவ்ளோ எஃபோர்ட் போடுறவங்கள வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க. அவ்ளோ ஒரு பயங்கரமான நல்ல ஒரு வைஃப் இல்ல ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த வார்த்தையால பயங்கரமா அவங்கள வந்து புகழ்வாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே இருக்காது. அந்த உண்மை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ வெனெவர் யூ டூ நீங்க யாருக்கு வேணா என்ன வேணா பண்ணுங்க. எவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு கூட பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணுங்க. ஆனா எங்கேயுமே கொஞ்சம் கூட தியாகம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு புடிச்சு, உங்களுக்கு உங்களோட சந்தோஷத்துல. ஆனா அது தியாகமா இல்ல, நீங்க புடிச்சு பண்றீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள வூண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா நானும் ரொம்ப வருஷமா நான் அவங்களுக்காக பண்றது வந்து என்னோட லவ். அது நான் தானே அவங்க கேட்கலையே. நான் தான் அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பண்றேன் அப்படின்னு நெனச்சு நான் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மோட்லயே இருந்தேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து ஒரு பீப்பிள் ப்ளீசிங் மோட் அது ஆக்சுவலி. அது வந்து நமக்கு அவங்கலாம் வந்து நம்மள வந்து பாராட்டுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும். அதுக்காகவே நம்ம பல விஷயங்கள பண்ணுவோம். ஸோ எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காம, யார பார்த்தாலும் பார்க்கலனாலும் பரவால்ல. எனக்கு இது புடிச்சிருக்கு நான் பண்றேன். அப்படிங்கிறது தான் நம்மளோட பேலன்ஸ்டு சைடு. ஓகே. இப்ப நான் வந்து பிளானிங் பத்தி சொன்னேன் இல்லையா? இந்த பிளானிங்ல உங்க மாஸ்குலைன் சைடு எது? உங்களோட ஃபெமினைன் சைடு எது? பிளான் பண்றதுக்கு உண்டான ஒரு எஃபோர்ட்ட போடுறீங்க இல்லையா? அது வந்து மாஸ்குலைன் சைட். எந்த இடத்துலயுமே ஒரு எஃபோர்ட் இல்ல ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது அ மாஸ்குலைன் சைட். ஏன் வந்து அத மாஸ்குலைன் சைட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது நாட் கம்பேர்ட் டூ மென். நான் வந்து அத முதல்ல ரொம்ப யோசிச்சேன். எதுக்கு வந்து இந்த மாரி ஆக்ஷன் ஓரியன்டடா மேன்னும், அந்த நர்ச்சரிங், காம், குவைட் அந்த லவ்விங் சைட வந்து ஃபெமினைன்னும் சொல்றாங்க. ஏன் லேடீஸ்க்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சைடு இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஆக்சுவலி தேர் ஜஸ்ட் கம்பேரிங் டு த ஸ்பெர்ம் அண்ட் எக். ஏன்னா ஸ்பெர்ம் மேன்லேருந்து வருது. இட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் அண்ட் எக் இஸ் சம்திங் தட் ஸ்டேஸ் காம். அது வந்து ஒரு யூட்ரஸ்ல அந்த ஒரு பிளேஸ்ல இருந்து நர்ச்சரிங்கா அது ஹோல்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றது அந்த எக். ஸோ அது வந்து ஒரு ஃபீமேல் கிட்ட இருந்து வர்றதுனால இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரு ஃபெமினைன் சைடுன்னும் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை மாஸ்குலைன் சைடுன்னும் பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்க பிளானிங்ல நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது வந்து உங்களோட மாஸ்குலைன் சைடு. அதே சமயம் நீங்க என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கணும். எனக்கு மத்தவங்களுக்கும் புடிச்சது பண்ணணும். அப்படிங்கிறதும் அங்க வந்து அ ஒரு நர்ச்சரிங். மத்தவங்களுக்கு புடிச்சது இது. எனக்கு புடிச்சது இது. அப்படிங்கிற அந்த ஒரு எஃபோர்ட்ட போட்டு, எனக்கு ஈஸியா என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து இந்த ஒரு டைம்ல ஈஸியா என்னத்த குக் பண்ணலாம்? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபெமினைன் சைட். எனக்கு இதுதான் பண்ணணும். இப்படிதான் அதாவது நான் பிளான் பண்ணும்போது நான் இதுதான் பண்ணுவேன். இதுதான் எனக்கு பண்ணணும். இதுதான் எல்லாருக்கும் புடிக்கும். எவ்ளோ டைம் எடுத்தாலும் பரவால்ல. நான் அவங்களுக்காக இதுதான் செஞ்சு குடுப்பேன். அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட ஃபெமினைன் சைடு வந்து டிஸ்டார்ட்டடா இருக்கு. ஆனா நீங்க கோயிங் வித் த ஃப்ளோ.
என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ஈஸியா இருக்கோ, எல்லாருக்கும் எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அத பண்றதுக்கு நான் பிளான் பண்றேன். அப்படிங்கும்போது, அங்க வந்து உங்களோட ஃபெமினைன் சைடு, ஒரு நர்ச்சரிங் சைடு வருது. அண்ட் யூ கேன் ஹோல்ட் த ஹோல் ஃபேமிலி வித் தட். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன். நீங்க வந்து குக் பண்றீங்க அப்படின்னா, குக் பண்ணும்போது ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்த்து பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு YouTubeல பார்க்குறீங்க. அத பண்ணலான்னு நான் பிளான் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அத பண்ணும்போது, அந்த ரெசிபில என்ன சொல்லியிருக்காங்களோ, அத அப்படியே நான் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. இல்லன்னா யாராவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது, இப்படியே நான் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பீங்க. அது வந்து ஆக்ஷன் ஓரியன்டட் மாஸ்குலைன் சைடு. ஆனா, அங்க ஒரு ஃபெமினைன் சைடும் ஆட் ஆச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆ அத வந்து டேஸ்ட் பார்த்து, ஓகே அவங்க சொன்னத விட இதுல கொஞ்சம் இந்த ஒரு இன்கிரீடியன்ட்ட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா நல்லாருக்கும். இல்ல இத ஆட் பண்ணாம இருந்தா எங்க ஃபேமிலியோட டேஸ்ட்டுக்கு இத ஆட் பண்ணாம இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அத ரிமூவ் பண்றது. இல்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து என்னோட ரெசிபில எனக்கு சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்க. அதாவது யூ நோ வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறத ஆட் பண்றதுக்கு உண்டான ஒரு மனசு. அது கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபெமினைன் சைட் வேர் யூ கேன் ஹோல்ட். ஆக்சுவலி ஃபெமினைன் சைட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆக்ஷன் வந்து ஈஸியா எல்லாருமே பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன பிடிக்குதோ அத நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. பட் அத வந்து கன்சிடர் பண்ணி, என்ன ஹர்ட் பண்ணாம, இல்ல மத்தவங்களையும் ஹர்ட் பண்ணாம, எல்லாருக்கும் அது ஒரு கம்ஃபர்டபுளா, அதே சமயம் எனக்கும் அது கம்ஃபர்டபுளா, எவ்ளோ ஒரு ஸ்பேஸ் குடுத்து அத பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது தான் ஃபெமினைன் சைடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இது வந்து நான் எக்ஸாம்பிள்க்கு ஒரு குக்கிங் பத்தி சொன்னேன். நீங்க ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அ திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப வந்து நான் ஒரு வொர்க் அவுட் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வொர்க் அவுட் பண்ணும்போது லைக் முதல்லலாம் எப்படின்னா எனக்கு ஜிம் போணும்னா ஐ ஹேவ் டு பி பெர்ஃபெக்ட். நான் வந்து காலையில எந்திரிச்சு போறேன் அப்படின்னா, இந்த வொர்க் அவுட் பண்ணணும், இவ்ளோ நேரம் வந்து கார்டியோ பண்ணணும், இவ்ளோ நேரம் வந்து ஸ்ட்ரென்த் எக்சர்சைஸ் பண்ணணும், இவ்ளோ நேரம் வந்து ஃப்ளோர் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா என்னையே ஸ்ட்ரிக்ட்டா நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பயங்கரமா பண்ணுவேன். அப்படி இல்லன்னா எனக்கு வந்து ரொம்ப என்னையே பிடிக்காது. லைக் ஐ அம் நாட் டூயிங் இட் ப்ராப்பர்லி. ரொம்ப லேசியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி. ஒண்ணு நான் அந்த மாரி பண்ணா தான் ஜிம்க்கு போவேன். இல்லன்னா லேசியா வீட்ல உட்காந்துருவேன். இது 2மே வந்து டிஸ்டார்ட்டட் எனர்ஜிஸ் தான். அதாவது மாஸ்குலின் எனர்ஜி ஃபுல்லி ஓவர் மாஸ்குலினா நான் வந்து பண்றேன். அதாவது வொர்க் அவுட் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜி வந்து அந்த ஒரு புஷ்லயே குடுத்துக்கிட்டு நான் போறேன். அதே சமயம் இன்னொரு சைட்ல வந்து ஐ அம் ஜஸ்ட் பீயிங் லேசி. அதுக்கு பதிலா நான் போகவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கும்போது, ஐ அம் அகெயின் பீயிங் இன் த ஃபெமினைன் எனர்ஜில டிஸ்டார்ட்டடா இருக்கேன். ஸோ ஏதாவது ஒண்ணு தான் வந்து நான் வந்து புடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்போ தான் நான் அத வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு என்னைக்கு போணும்னு தோணுதோ, அன்னைக்கு நான் ஜிம் போவேன். போகும்போது இன்னைக்கு மூட் எப்படியோ அப்படிதான் நான் அத பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு கார்டியோ மட்டும் பண்ணா போதும்னு தோணுதா, அத மட்டும் பண்ணுவேன். இன்னைக்கு எல்லாமே பண்ணணும்னு தோணுச்சா பண்ணுவேன். சம்டைம்ஸ் 1/2 அன் ஹவர் தான் பண்றேன்னா, ஓகே. முன்னாடி எப்படின்னா லைக் இல்ல எனக்கு 2 ஹவர்ஸ் கிடைச்சா தான் நான் போவேன். அந்த மாதிரி திங்க் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ரிஜிடிட்டி இருந்தது. அந்த ரிஜிடிட்டி எல்லாமே வந்து நம்மளோட மாஸ்குலைன் சைடு. ரிஜிடிட்டி நல்லதுதான். ஆனா, அந்த இன்னொரு சைட்ல நம்மள வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அத பண்ணக்கூடாது. ஐ கேன் பி லேசி. நான் வந்து சில டைம் பண்ணாம இருக்கலாம். சில டைம் சும்மா பேருக்கு போய் பண்ணிட்டு வரலாம். எப்படினாலும் பரவால்ல. எனக்கு என்ன சந்தோஷத்த குடுக்குதோ, அத நான் பண்றதுக்கு தயாராகணும். அதே சமயம் நான் என்ன ப்ளேம் பண்ணாம, கில்ட்டியா ஃபீல் பண்ணாம, என்ன கேரி பண்றதுக்கும் நான் தயாராகணும். ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது. இப்ப வந்து நான் யோசிக்கும்போது எனக்கு புரியுது. நான் வந்து இப்ப ஃபியூச்சர பத்தி எதுவுமே திங்க் பண்றதில்ல. ஒரு வொர்க் அவுட்னா கூட இன்னைக்கு பத்தி அவ்வளோதான். நாளைக்கு பத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து எனக்கு வந்த ஒரு விஷயம் என் மனசுல என்னன்னா, ஒன் டே அட் அ டைம் அப்படிங்கிறது வந்தது. எனக்கு திடீர்னு ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த மனசுல வந்து இத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். ஒன் டே அட் அ டைம் அப்படின்னு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. என்னோட ட்வின் வந்து அவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல போட்டிருக்கிற ஒரு வேர்ட் இது. ஒன் டே அட் அ டைம்னு. அன்னைக்கு அத பார்க்கும்போது எனக்கு அது வந்து என்னன்னு புரியல. அ அதுல வந்து பெருசா ஒரு அர்த்தம் இருக்கிறதா நான் வந்து திங்க் பண்ணல. பட் இது 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தை என் மனசுல வந்ததும் டக்குன்னு எனக்கு யோசிச்சது. இந்த மெசேஜ் எனக்கு எத்தனையோ நாள் முன்னாடி வந்ததே. இப்போதான் கரெக்ட்டா அது என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு பாருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். டோன்ட் வரி. ஸோ இன்னைக்கு நீங்க ஹேப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க பண்ணது சரியில்லன்னு தோணுதா? லேசியா இருந்தீங்கன்னு தோணுதா? நீங்க பிளான் பண்ணத எக்ஸிக்யூட் பண்ணலன்னு தோணுதா? இட்ஸ் ஓகே. லீவ் இட். எண்ட் ஆஃப் த டே தூங்கும்போது உங்களையே வந்து பேட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. யூ ஆர் அ ஹியூமன் பீயிங். உனக்கு அதுக்கு உண்டான எல்லா ரைட்டும் இருக்கு. நீ உனக்கு வந்து அந்த ரைட்ட குடுக்கலன்னா, இந்த உலகத்துல யாருமே குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட கண்டிஷன பொறுத்து தான் அவங்கவங்க பேசுவாங்க. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து என் ஃபேமிலில இருக்கிறவங்க என்ன வந்து நெறைய ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா பார்த்து, நான் எப்பவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லேசியா இருந்துட்டாலே வந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பல்லாம் வந்து நானும் ச்சே நான் எவ்ளோ லேசியா இருக்கேன், யூஸ்லெஸ்ஸா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெர்சன் ஆயிருக்கேனே நானு அப்படின்னு சொல்லி நானும் என்ன திட்டிக்கிட்டே ரொம்ப கேவலமா நெனச்சுக்கிட்டே இருப்பேன்.
அப்படி நினைக்க நான் வந்து ரொம்ப கேவலமா போயிட்டே இருந்தேன். நான் டிப்ரஷன்ல போயிட்டு நான் வந்து யூஸ்லெஸ்ஸா போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஆக்சுவலி இப்போ யோசிக்கும்போது, நான் என்னையே எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுது. பாவம் நான். எனக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி இல்லையா? எனக்கு மென்டலி நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நெறைய பிரஷர் இருந்தது. நோபடி நியூ. யாருக்குமே தெரியல வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு. எனக்கே தெரியல வாட் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அப்படின்னு. ஸோ அதனால மத்தவங்க சொல்றது தான் சரின்னு நெனச்சுட்டு நானும் என்னையே திட்டிட்டு இருந்தேன். ஸோ யாரோ எனக்கு கேட்டிருந்த கமெண்ட்க்கு தான் நான் இந்த ஆன்ஸர் குடுக்குறேன். நீங்க பிளான் மட்டும் தான் பண்றீங்க, எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா பரவால்ல. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் பிளானே பண்ணிட்டு இருங்க. எக்ஸிக்யூட்டே பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணணும்னு தோணுதுன்னா, அன்னைக்கு அத பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படிதான். யூ ஹேவ் த ரைட் டு டிசைட். உங்கள வந்து கொஸ்டின் பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. செய்றாங்களா? கேட்கறாங்களா? உங்கள குறை சொல்றாங்களா? சொல்லிட்டு போறாங்க. அத வந்து மனசுல எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்லும்போது ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உங்கள தவிர யாருக்குமே நல்லா தெரியாது. அந்த உண்மைய தான் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மத்தவங்களுக்குலாம் என்ன புரியும், இல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். 100% சொல்றேன். ஒரு நாளும் யாருமே உங்கள 100% புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ அதனால அந்த ஒரு ஆசைய எடுத்து தூக்கி போட்டுட்டு, நீங்க உங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பவே உங்க லைஃப் ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கும். ஓகே டியர்ஸ், என்னோட மெசேஜ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. டேக் கேர். பாய்.